கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி இந்த ஆன்லைன் லைவ் ஆராதனைக்கு வரவேற்கிறேன். இந்த ஆராதனை மதுரை பரவியில் இருக்கிற தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற ஆராதனை. எங்களுடைய திருச்சபை மக்களோடு கூட சேர்ந்து வேறு மாநிலங்கள், வேறு மாவட்டங்கள், வேறு நாடுகளில் இருந்து இந்த ஆன்லைன் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் இந்த ஆராதனையின் வழியாக உங்களோடு கூட பேசி அவர் விரும்புகின்ற சத்தியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே அமர்ந்து உண்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு நீர் இப்படி ஒரு அற்புதமான தருணத்தை தந்தீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த லாக்டவுன் காரணமாக எங்களுடைய ஆலயத்திலே நாங்கள் கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் ஒரு ஆராதனை கூட நாங்கள் தவறாமல் அனைத்து ஆராதனைகளையும் இந்த ஆன்லைன் வழியாக கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ச்சியாய் அனுசரித்து வருவதற்கு அந்தந்த நாட்களிலே நாங்கள் படிக்க வேண்டிய உங்களுடைய வேத சத்தியங்களை உங்களுடைய வேத வசனங்களிலிருந்து எங்களுக்கு நீர் போதித்து கொண்டு வருகிறீர்களே, அதற்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கிறிஸ்து பரத்துக்கு ஏறின அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து அதன் வழியாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை இந்த ஆராதனையிலே படிக்கவிருக்கிறோம். ஆண்டவர் எங்களை உம்முடைய சத்தியத்திற்குள் நிறைவாய் வழிநடத்தி இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 135ஆம் பாமாலை பாடுவோம். மகிழ் கர்த்தாவின் மந்தையே இதோ கம்பீரத்துடனே. 135ஆம் பாமாலை. தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர்.
நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கையை சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்களின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் மெனங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நீர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த பக்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க நம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்தாவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று கிடைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாம் யாவரும் எழுந்து நின்று 47ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். 47ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். சகல ஜனங்களே, கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. நாம் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக சேர்ந்து எழுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன்.
அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடையும் மரியத்தோடையும் நியாயம் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசித்துக் கொள்ளாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை இரட்சியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். கிறிஸ்து பரத்துக்கேறின திருநாளுக்கு பின்வரும் ஞாயிறு சுருக்க ஜெபம். மகிமையின் ராஜாவாகிய தேவனே, உம்முடைய ஏகசுதனாகிய இயேசு கிறிஸ்துவை மிகுந்த வெற்றி சிறப்போடு உமது பரமராஜ்யத்திற்கு எழுந்தருளச் செய்தீரே. எங்களை திக்கற்றவர்களாய் விடாமல் எங்களை தேற்றும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திற்கு அனுப்பி எங்கள் இரட்சகராகிய கிறிஸ்து முந்தி போயிருக்கிற இடத்திற்கே எங்களையும் உயர்த்தி அருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக என்றென்றைக்கும் ஜீவித்த அரசாளுகிற அவரை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். பெருவாரி விஷவியாதிகள் நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்திரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடம் சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை இரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷவியாதியினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாகி எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதியை எங்களை விட்டு நீக்கி அருளும். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். எல்லா மனுஷரையும் சிருஷ்டித்தவரும் காப்பாற்றுகிறவருமாயிருக்கிற பராபரனே, எவ்வகையும் எந்த நிலைமையும் உள்ள மனுஷர்களுக்காக நாங்கள் தாழ்மையாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சகல தேசத்தாருக்கும் இரட்சணியத்தையும் சகல ஜாதியாருக்கும் வழிகளையும் தெரியப்படுத்தியருளும். விசேஷமாக தேவரீர் பொதுவாயிருக்கிற திருச்சபைக்கு நற்சீரை தந்து தங்களை கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்கிற யாவரும் சத்திய மார்க்கத்திலே நடக்கவும் ஆவியின் ஒருமையிலும் சமாதான கட்டிலும் நீதி உள்ள நடக்கையிலும் நிலைத்து விசுவாசத்தை பற்றி கொண்டே இருக்கவும் அந்த சபை உம்முடைய நல்லாவியினாலே நடத்தியுள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கடைசியாக மனதையும் சரீரத்தையும் ஆஸ்தியையும் பற்றிய எவ்விதமான துன்பங்களும் அடைந்து வருத்தப்படுகிற யாவரையும் பிதாவே உமது தயவுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுடைய அவசரங்களுக்கு தக்கதாக தேவரீர் ஆறுதலையும் சகாயத்தையும் அருளி செய்து உபத்திரவப்படுக்கையில் அவர்கள் பொறுமையாயிருக்கவும் அவர்கள் துன்பங்கள் எல்லாம் இன்பமாய் முடியவும் கட்டளையிட்டருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். தயவு செய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மதுரை பரவியில் இருக்கிற தூய இம்மானுவேல் ஆலயத்தின் இந்த ஆன்லைன் லைவ் ஆராதனையிலே
கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒருவேளை இந்த லைவை முடிந்த பிறகு பார்க்கிறவர்களையும் நாங்கள் இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறோம். உங்களிலே பலர் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறீர்கள். அது எங்களுக்கு மிகுந்த உற்சாகமாக இருக்கிறது. இந்த லாக்டவுன் ஆரம்பிக்கப்பட்ட மார்ச் 22ஆம் தேதியிலிருந்து தவறாமல் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த ஆன்லைன் ஃபேஸ்புக் வழியாகவும் இதை தொடர்ந்து இது யூடியூபில் எங்களுடைய ஆலயத்தின் யூடியூப் சேனலிலும் இந்த ஆராதனையை நாங்கள் பதிவேற்றம் செய்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் உங்களிலே பலர் உங்கள் கருத்துக்களை சொல்லி வருகிறீர்கள். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம். ஒருவேளை மதுரையிலே ஒரு சிறிய ஆலயம் எங்கள் ஆலயம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எங்களை உலகளாவ எடுத்து சென்றிருக்கிறார். இது அவரை நேசித்த இந்த ஆலயத்தின் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். இந்த நாள் ஒரு சிறப்புமிக்க நாள். 21ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை நம்முடைய ஆண்டவர் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த சம்பவத்தை நினைவு கூறுகிற நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் தன்னை உயிருள்ளவராக காண்பித்தார். அதற்கு பிறகு அந்த 40வது நாளிலே அவர் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட வாசம் பண்ணி நம்மை சரிப்படுத்துகின்ற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆவியானவருடைய திருநாள். இப்படியாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நடைபெறுகின்ற இந்த சம்பவங்களை திருச்சபையாக நாம் சிந்தித்து அந்த சம்பவங்கள் தருகின்ற பாடங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த அழகான ஒழுங்குமுறையை இந்த நாட்களிலே நாம் ஆண்டவரை சிந்திப்பதற்கு ஏற்ற நிலைகளை நம்முடைய திருச்சபை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு வாசிக்க கேட்ட சுருக்க ஜெபத்தையும் நீங்கள் அமிதமாக பின்பற்றி இருக்கும்போது அதில் நீங்கள் புரிந்திருப்பீர்கள். ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதை நினைவு கூறுகின்ற நாள் வியாழக்கிழமை. அன்றைக்கு பண்டிகை ஆராதனை, அன்றைக்கு திருவிருந்து ஆராதனையும் சிறப்பு திருநாள் ஆராதனையும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் சூழ்நிலையின் காரணமாக ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனையிலேயும் அதை குறித்து நாம் இந்த ஃபேஸ்புக் லைவ்ல படித்தோம். இன்றைக்கு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட திருநாளுக்கு அடுத்த ஞாயிறு. கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டதனால் எனக்கு என்ன பயன் கிடைக்கிறது என்பதை நாம் படிப்பதற்காக இந்த நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டுக்கு ஒரு முறை திருச்சபையால் நினைவு கூறப்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அதுக்கு பிறகு இதை நம்ம மறந்துடுறோம். கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது தெரியும், இன்னைக்கு இயேசுசாமி பரலோகத்தில் இருக்கிறார் என்பது தெரியும். ஆனால் இவைகளை நாம் அதிகமாக சிந்திக்காமல் வருஷத்துக்கு ஒரு முறையாவது இதை சிந்திக்கிறோம். இந்த கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த நாள் நமக்கு சில எச்சரிப்புகளையும் கொடுக்கிறது, சில தைரியங்களையும் கொடுக்கிறது, சில ஆறுதல்களையும் கொடுக்கிறது. வெள்ளிக்கிழமை மாலை லித்தானிய ஆராதனையிலே இது நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பை அன்றைக்கு நாம் படித்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம், அதிலே 9வது வசனம் 10, 11வது வசனங்கள் இந்த கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சம்பவத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. இப்போதும் வேத பாடமாக அந்த பகுதியை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11ஆம் வசனங்கள். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இயேசு கிறிஸ்து மறைந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஒரு கூட்ட மக்கள் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதை பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். அப்படி வானத்தையே பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு 2 வெள்ளுடை அணிந்த 2 மனிதர்கள் வந்து, நீங்க ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த ஆண்டவர் திரும்ப வருவார் என்ற ஒரு எச்சரிப்பை சொல்லி சென்றார்கள். இந்த எச்சரிப்பை குறித்து கடந்த
வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே தெளிவாக படித்தோம். திரும்பவும் வருவார். இது உயிர்த்தெழுந்த பிறகு கிறிஸ்து பரத்துக்கேறின இந்த நாள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு எச்சரிப்பின் பாடம். இதை நாம் மனதிலே வைத்து ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக படித்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த ஆண்டவர் எங்க போனார்? உயிர்த்தெழுந்தவராய் தன்னை 40 நாட்கள் தன்னுடைய சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் காண்பித்து அவர்களுக்கு சில போதனைகளையும் இந்த நாட்களிலே கொடுத்தார். வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார். பிதாவின் வாக்குத்தத்தமாக வரப்போகிற பரிசுத்த ஆவியானவர் வரும் வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு எங்கேயும் போகாதீங்க, இங்கேயே இருங்கள் சொல்லி அவர்களுக்கு சொன்னார். இதெல்லாம் இந்த அதிகாரத்தின் முன்பகுதியில் வருகிறது. அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார். யோவான் சுவிசேஷத்தின் கடைசி பகுதிகளில் அதை படிக்கிறோம். இப்படி அவர்களுக்கு பல உபதேசங்களையும் கொடுத்து தன்னை உயிருள்ளவராய் காண்பித்த அந்த இயேசு கிறிஸ்து இந்த 40 நாட்கள் முடிந்த பிறகு எங்க போனார்? அவர் எங்க போக வேண்டும் என்று ஒரு திட்டம் இருந்ததோ அந்த திட்டத்தை நிறைவேற்றினவராகத்தான் போனார். என்ன திட்டம் இருந்தது? எங்க போனாரு? யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை படிப்போமானால் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நான் பிதாவின் இடத்தில் இருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகிறேன். தன்னுடைய அந்த விண்ணுக்கு எழுதல் நிகழ்வதற்கு முன்பதாக, இது சிலுவை பாடுகளுக்கு முன்பதாகவே இதை சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்த பிறகு அவர் என்ன செய்வார் என்பதையெல்லாம் அங்க நிறைய சொல்லிட்டு வரும்போது அவர் சொல்றாரு, அவர் எங்க இருந்து வந்தேங்கிறதையும் அவர் குறிப்பிடுகிறார். பிதாவின் இடத்தில் இருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன். திரும்ப எங்க போறாரா? மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகிறேன். அன்பானவர்களே, எங்க இருந்து வந்தாரோ அந்த இடத்திற்கே அவர் திரும்பி போகிறார். தேவனாகிய இயேசு கிறிஸ்து, திரித்துவ தெய்வங்களில் ஒருவராகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து எங்க இருந்து வந்தார்? பிதாவின் இடத்தில் இருந்து புறப்பட்டு உலகத்திற்கு வந்தார். இது நமக்கு நன்றாக தெரியும் இல்லையா? கிறிஸ்துமஸ் காலங்களில் இருந்து இதை நாம் அடிக்கடி படிக்கிறோம். இப்ப அவர் எங்க போயிட்டாரு? மனிதர்களுடைய கரங்களிலே அகப்பட்டு ஒரு செயலற்றவராக மாறி போனாரா? இல்ல, அவர் திரும்பவும் பிதாவின் இடத்திற்கே போயிருக்கிறார். எங்க இருந்து வந்தாரோ அங்கேயே அவர் திரும்ப போயிருக்கிறார். அப்ப விண்ணுக்கு எழுந்தருளி போன, பரத்துக்கு ஏறின இந்த திருநாள் நமக்கு கொடுக்கிற ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? இது நம்பிக்கையின் செய்தி. இயேசு கிறிஸ்து விண்ணுக்கு எழுந்தருளி போய் பிதாவின் இடத்திற்கு திரும்ப போயிருக்கிறார் என்பது ஆண்டவருடைய அடியவர்கள் ஆகிய நமக்கு நம்பிக்கை தருகின்ற ஒரு செய்தி. நம்முடைய ஆண்டவர் எங்கோ அடிபட்டு வாழ்க்கையை தொலைத்தவராய் முடிந்து போகவில்லை. அவர் திரும்பவும் பிதாவின் இடத்திலே இருக்கிறார். இது என்ன நம்பிக்கையை நமக்கு தருகிறது என்ற ஒரு கேள்வியை கேட்கலாம் நீங்க. இது எப்படி எனக்கு நம்பிக்கை தரும் செய்தியாய் மாறுகிறது, அல்லது இது எப்படி எனக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது என்று கேட்பீர்களானால், அதே யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை நாம் எடுத்து படிப்போமானால் அவர் தன்னுடைய கடைசி உரையை நிகழ்த்துகிறார். அந்த உரையிலே அவர் சொல்லுகிறார், 2வது வசனத்தின் கடைசி பகுதி, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். எங்க? வசனத்தை ஃபுல்லா வாசிக்கிறேன். யோவான் 14:2, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். அடுத்த வசனம் சொல்றாரு, அப்படி நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஆக இந்த கிறிஸ்து திரும்பவும் பிதாவினிடத்திற்கு எழுந்தருளி போனார் என்பது எப்படி எனக்கு நம்பிக்கை தருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது என்றால், எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். இந்த உலக வாழ்வை நான் சீக்கிரம் முடிக்க போகிறேன், அல்லது அதற்கு முன்னால் அவருடைய வருகை இருக்க போகிறது. இதில் ரெண்டுல எது முதல்ல நிகழுமோ அதற்கு பிறகு என்னுடைய ஆத்மா வாழ்வாங்கு வாழ்வதற்காக, நித்திய ஜீவ காலமாக என் ஆத்மா வாழ்வதற்காக எனக்கு ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ண போகிறார். இந்த உலகத்துல என் அன்பான திருச்சபை மக்களே, ஒருவேளை உங்களுக்கு சொந்த வீடு இல்லாம இருக்கலாம். அடிக்கடி நீங்க
வாடகை வீடுகளை மாற்றி மாற்றி அல்லல் பட்டு கொண்டிருக்கலாம். இதெல்லாம் தற்காலிகமாக கொஞ்ச நாட்களிலே முடிவு பெறப் போகின்ற ஒன்று. இந்த முடிவுக்கு பிறகு உங்களுக்கென்று நீங்கள் வாழ்வதற்காக ஒரு நித்திய வீட்டை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார் இந்த உயிர்த்தெழுந்து விண்ணுக்கு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தேவனோடு கூட நித்திய காலமாய் அவர் ஆயத்தம் பண்ணிட்டு சொல்றார் பாருங்களேன், நான் போய் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னோடு கூட சேர்த்துக் கொள்வேன். இதுதான் நம்பிக்கை. அப்ப இந்த உலகத்துல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களிலே நான் கஷ்டத்தோடு, வேதனையோடு, பிரச்சனையோடு, போராட்டங்களோடு வாழ்ந்தாலும் உயிர்த்து எழுந்த பிறகு விண்ணுக்கு எழுந்த என் ஆண்டவர் பிதாவின் இடத்திலே போய் அமர்ந்திருக்கிறாரே, எதற்காக? எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக மட்டுமல்ல, திரும்பவும் வந்து என்னை அந்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுவதற்காக, அந்த வீட்டில் குடியிருப்பதற்காக, என்னை அழைத்து கொண்டு போவதற்காகத்தான் அவர் போயிருக்கிறார். அப்ப இது ஒரு தற்காலிகமாக அவர் ஒரு நற்செயலை என் வாழ்க்கையில செய்வதற்காக, என்னுடைய எதிர்கால நித்திய வாழ்வுக்காக செய்வதற்காக அவர் இப்போது எழுந்தருளி போயிருக்கிறார். என் அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்வின் நம்பிக்கையே இதுதான். கிறிஸ்தவ வாழ்வின் இந்த அடிப்படை நம்பிக்கையை நமக்கு கொடுப்பதற்காக கிறிஸ்து விண்ணுக்கு எழுந்தார், பரத்துக்கு ஏறினார். அப்ப கிறிஸ்துவின் பரமேறுதல் எனக்கு கொடுக்கிற நம்பிக்கை என்ன? கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை நம்பிக்கையாகிய எனக்கு ஒரு நித்திய வீடு இருக்கிறது, அந்த வீட்டை ஆயத்தம் பண்ணுவதற்காக என் ஆண்டவர் இப்போது எழுந்தருளி போயிருக்கிறார் என்பதை இந்த திருநாள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. நம்முடைய நம்பிக்கையை வலுப்பெற செய்கிறது. கிறிஸ்தவ வாழ்விலே இன்றைக்கு பல நேரங்களிலே நம்பிக்கையற்றவர்களாக நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து உடைந்து போயிருக்கிறோமே. குறிப்பாக இப்போது சிறப்பாக நம்முடைய திருச்சபை மக்களிலே பலர் வேலை வாய்ப்பு இல்லாமல், வாழ்க்கையில பல பிரச்சனைகளை, பல போராட்டங்களை சந்தித்து, பல கடுமையான சூழல்களுக்கு உள்ளாகி நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற ஒரு பெருத்த கேள்வியோடு தினந்தோறும் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறோமே, இருக்கிறீர்களே. எங்கள் திருச்சபை மக்கள் மட்டுமல்ல, உலகத்தின் பல இடங்களிலே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. என்னைக்கு நம்முடைய வேலை பறிபோகுமோ என்ற ஒரு பதஷ்டத்தோடு வேலைக்கு போறவங்களும் போயிட்டு இருக்கிறீங்க. வேலைக்கு போகிறவர்களுக்கு இன்றைக்கு சம்பளங்கள் குறைக்கப்பட்டு விட்டன என்ற செய்தியும் வருகிறது. சிலருக்கு திரும்ப நாங்கள் அழைக்கும் போது வாருங்கள் என்று சொல்லி வேலை இல்லை என்று சொல்லி அனுப்பிவிட்ட அவலங்களும் இன்றைக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு உடைந்து போன சூழ்நிலையிலே எதிர்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கையின்மை, யார் யாரோ என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறாங்க. கொரோனாவின் பாதிப்பு இன்னும் என்னென்ன உச்சத்திற்கு போகுமோ என்ற பல பயமுறுத்துதல்கள். செய்தித்தாள்களை எடுத்து படிப்போமானால் ஒவ்வொரு ஆராய்ச்சியாளரும் ஒவ்வொரு கட்டுரையாக எழுதி எழுதி நம்மை பயமுறுத்தி நடுங்க வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நம்பிக்கை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பான தெய்வ மக்களே, இந்த ஆண்டு இந்த கிறிஸ்துவின் பரத்துக்கேறுதல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தைரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய உடைந்து போன சூழ்நிலைகள் ஒருவேளை இந்த உலகத்திலே உங்களை கஷ்டத்திலே வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் விரும்புகின்றபடி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தும் போது உங்களுக்கென்று நித்தியமான ஒரு வாசஸ்தலத்தை, ஒரு அற்புதமான வாசஸ்தலத்தை உண்டாக்குவதற்காக கிறிஸ்து பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையின் செய்தியை இந்த ஆண்டு இந்த கிறிஸ்து விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த திருநாள் உங்களுக்கு கொடுக்கிறது. ஒருவேளை வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே நீங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை நம்பிக்கையாகிய இந்த நம்பிக்கையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த உபத்திரவம், இந்த பாடுகளையும் இந்த கஷ்டங்களை நீங்கள் கொஞ்ச நாள் சகித்துக் கொள்வீர்களானால் உங்களுக்கென்று ஒரு நித்திய வீட்டை ஆயத்தம் பண்ணுவதற்காக கிறிஸ்து விண்ணுக்கு எழுந்திருக்கிறார். அதற்காக அவர் எங்கிருந்து உலகத்திற்கு வந்தாரோ அதே பிதாவினிடத்திற்கு போயிருக்கிறார் என்ற இந்த நம்பிக்கை தரும் செய்தி உங்களுக்கு புத்துணர்ச்சி தரட்டும். இந்த கிறிஸ்துவர்களுக்கு நம்பிக்கை தருகிற செய்தி. எழுந்தருளி போனார் என்பது கைவிட்டு விட்டு போனார் என்பது அல்ல. நம்மளை எல்லாம் நிர்கதியாய் விட்டுவிட்டு அவர் நம்மளை வேடிக்கை பார்ப்பதற்காக விண்ணுலகத்திற்கு போய் திரும்பவும் என்னை இந்த உலகத்துக்குள்ள நீங்க என்ன பாடுபடுத்துறீங்க, என்னை நீ என்ன பாடுபடுத்தி கடைசியில் அடித்து உதைத்து சித்திரவதை பண்ணி என்னை சிலுவையில் அறைந்தீர்களே, உங்களை நான் பரத்தில் இருந்து வேடிக்கை பார்க்கிறேன் என்பதற்காக அவர் வெளியே போலங்க. மாறாக உங்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கையை கொடுப்பதற்காக இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த கஷ்டங்கள், அந்த யோவான் 16வது அதிகாரத்தெல்லாம் படிச்சு பாருங்களேன். உங்க கஷ்டங்கள் எல்லாம் சீக்கிரம் மாறும் என்ற நம்பிக்கை அவர் கொடுக்கிறார். இதெல்லாம் எதுக்கு? நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக விண்ணுக்கு எழுந்திருக்கிறேனே,
என்னுடைய வேலை முடிந்தவுடன் வந்து உங்களை கூட்டிட்டு போவேன், அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க என்ற ஒரு நம்பிக்கையின் நற்செய்தியை இந்த கிறிஸ்து விண்ணுக்கு எழுந்த இந்த திருநாள் நமக்கு கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, கிறிஸ்து விண்ணுக்கு எழுந்ததுனால நமக்கு இன்னும் என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்ற கேள்வியும் கேட்போமானால், யோவான் எழுதிய சுவிசேஷம் 16வது அதிகாரம் 7வது வசனம் இன்னொரு நம்பிக்கையை தருகிறது. யோவான் 16:7 வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். இது என்ன அடுத்த பிரயோஜனத்தை நமக்கு கொடுக்குது? ஒன்று நம்பிக்கை கொடுக்கிறது. அடுத்ததாக வெறும் நம்பிக்கையை மட்டும் கொடுத்துட்டு போகல, இந்த கடினமான வாழ்க்கை சூழலிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை வெற்றியாய் நடத்துவதற்குரிய தேற்றரவாளனையும் அவர் அனுப்புகிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்களேன். அவர் விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பது வேதனையின் செய்தி அல்ல. நம்மளை விட்டுட்டு போயிட்டார் என்று ஐயோ போயிட்டாரே என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வருத்தப்படக்கூடிய செய்தி அல்ல. மாறாக அந்த செய்தியிலே நமக்கு இருக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை பலப்படுவதற்கு ஒன்று வேணுமே. தனியா உட்கார வச்சுட்டு உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு யாருமே உங்க பக்கத்துல இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், எவ்வளவு கொடுமையா இருக்கும் அந்த சூழ்நிலை இல்லையா? உதாரணத்துக்கு கணவன் மனைவியும் இருக்கிறீங்க, 2 பேருக்கு வேலை இல்லை, வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்ப நான் முதல் குறிப்பை பேசினேன், உங்களுக்கு ஆண்டவர் நம்பிக்கையை தருவார் என்று. கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஆராதனை முடிந்த பிறகு உங்க வீட்டுக்குள்ள நீங்க தனியா உட்கார்ந்து இருக்கணும். ஒருவேளை இன்றைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, நாளைக்கு காலையில வழக்கமா வேலைக்கு கிளம்புற நேரத்தில் நாளைக்கு வேலைக்கு கிளம்ப முடியாது. ஏன்னா வேலை இல்லை 2 பேருக்கும். திரும்ப எப்போ உத்தரவு வருமோன்னு போனை பார்த்துட்டே உட்கார்ந்துருக்கணும். இப்படி ஒரு நெருக்கம் வரும்போது நாளைக்கு காலையில் நீங்க எப்படி இருப்பீங்க? உங்க மனநிலையில சோர்ந்து போய் உடைந்து போய், இன்னைக்கு கேட்ட இந்த நம்பிக்கையெல்லாம் நாளைக்கு அத்து போயிடும். ஆமா, அவர் இன்னைக்கு எனக்கு ஆயத்தம் பண்ணிட்டு வர போறாரு, இன்னைக்கு எனக்கு பிரச்சனை இருக்குதே, இன்னைக்கு எனக்கு போராட்டம் இருக்குதே, இன்னைக்கு என் வாழ்க்கையில எனக்கு கஷ்டம் இருக்குதே, இது உங்களை அழுத்தும். அப்ப அந்த நேரத்துல உங்களுக்கு தேறுதல் சொல்வதற்காக, ஆறுதல் சொல்வதற்காக, உங்களை தேற்றுவதற்காக ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் அல்லது உங்களுடைய போதகரே வைத்துக் கொள்ளுங்களேன், வீட்டுக்கு வருகிறார் என்றால், அப்படி நீங்க உடைஞ்சு போயிருக்கிற நேரத்துல அவர் உங்க பக்கத்துல உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ பேசி உங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி விட்டு போகிறார் என்று வைத்துக் கொள்வோம். என் அன்பானவர்களே, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அன்னைக்கு பூரா நீங்க வர்றவங்க போறவங்கிட்ட உங்கள்கிட்ட போன் பண்றவங்கிட்ட என்ன சொல்லுவீங்க? ரொம்ப உடைஞ்சு போயிருந்தோம், இந்த நண்பர் வந்தார் அல்லது இந்த எங்க போதகர் வந்தாரு, அவங்க பேசிட்டு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு தேறுதலாய் இருக்கிறது. உடைஞ்சு போயிருந்தோம், ஆனா இவங்க பேசின பிறகு எங்களுக்கு தேறுதலாக. ஏங்க, இடையில வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துல போகிற மனிதர்களையே, அவங்க சொல்ற தேறுதலையே இவ்வளவு தூரம் உள்வாங்கி மகிழ்ச்சி படும் போது, எவ்வளவு தூரம் உள்வாங்கி தைரியப்பட்டு அந்த ஓட்டத்தில் 2 நாள் ஓடும்போது, இந்த விண்ணுக்கு எழுந்த ஆண்டவர், பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுசாமி என்ன செய்யறார் தெரியுமா? நம்ம கூடவே தங்கி இருக்கிற தேற்றரவாளனை நமக்கு அனுப்புவதற்காக அவர் போனார். அப்ப இன்னைக்கு வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகளில நீங்க உடைஞ்சி ஒண்ணுமில்லாதவர்களா உட்கார்லங்க, உங்க கூட உங்களுக்கு தேர்தல் சொல்வதற்காக தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவதற்காக போனார். அதான் அவர் சொன்னாரு, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனம். அது என்னங்க, நம்மளை விட்டு அவர் பிரிஞ்சு போறது பிரயோஜனம்? நியாயமான கேள்வி. கூடவே இருந்தாருன்னா நல்லா இருக்கும். சீசர்களுக்கு அப்படி தானே இருந்திருக்கோம். ஐயோ, இப்ப நாங்க கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறோம், என்ன நடக்குமோன்னு தெரியல, எங்க நாதருக்கே அப்படி ஆயிடுச்சு, எங்களுக்கு என்ன ஆயிருமோன்னு தெரியல, நாங்க பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் கூட இருந்தா நல்லா இருக்கும். இந்த நேரத்தில் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவேன்னு சொல்றாரு, இது எப்படி பிரயோஜனமா இருக்கும்? நியாயமான கேள்வி. இன்னைக்கு நமக்கும் அந்த நியாயமான கேள்வி உள்ளுக்குள்ள வந்துகிட்டு தான் இருக்குது. எப்படி இது பிரயோஜனமா இருக்கும்? எப்படி எனக்கு இது ஏற்புடையதா இருக்கும்? எனன்பானவர்களே, அவர் அழகா சொல்றார் பாருங்களேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். யோவான் 16:7. நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்திற்கு வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அப்ப அவர் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது எதுக்கு தெரியுமா? நமக்கு தேற்றரவாளனை அனுப்புவதற்காக. கஷ்டங்கள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், வாழ்க்கையின் போராட்டமான இக்கட்டான சூழல்கள், இவைகளின் போது கூடவே இருந்து ஒருத்தர் தேர்தல் சொன்னார்னா எப்படி இருக்கும்?
யாருமே இல்லைன்னா உடனே நமக்கு வேண்டிய ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, ஒருவேளை நம்ம கஷ்டங்களை சொல்லாட்டினா கூட அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினா கூட இதமா இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமே, பேசுகிறோமே. அன்பானவர்களே, உங்க கூட யார் இருக்கிறா தெரியுமா? உடைந்து போன உங்களுடைய வாழ்க்கை சூழல் என்று நீங்கள் நினைத்து நடுங்கி, எப்படி இந்த எதிர்கால சூழலை சந்திக்க போகிறேனோ, என்னுடைய வாழ்க்கையில பொருளாதார பிரச்சனை என்னை தடுத்து நிறுத்தி இருக்கிறதே, நான் போட்ட லோனெல்லாம் எனக்கு வரல, எனக்கு நியாயமாக வர வேண்டிய பணங்கள் வரல, ஆனால் நான் கட்ட வேண்டியதெல்லாம் திருப்பி கட்டி ஆகணும், என்ன செய்ய போறேனோன்னு தடுமாற்றத்துல நடுங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. எனக்கு யார் உதவி செய்வார் என்று நினைக்கிறீங்க இல்லையா? உங்களை தேற்றுவதற்காக, தேற்றரவாளனை அனுப்புவதற்காக ஆண்டவர் போனாரே, அவர் அனுப்பின தேற்றரவாளன் இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார். மறந்து போயிட்டீங்களே? இதுதாங்க நடந்துகிட்டே இருக்குது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கூட வந்தத, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அடியவர்களாகிய சீஷர்கள் எம்மாவுக்கு போகும்போது எப்படி மறந்து போனாங்களோ விரிவா படித்திருக்கிறோம் இல்லையா? அதே போல இன்றைக்கு கண்கள் கட்டப்பட்ட நிலையிலே உங்களோடு கூட இருக்கிற தேற்றரவாளனை பார்க்க முடியாமல், என் வாழ்க்கை உடைஞ்சு போயிருச்சு, என் வாழ்க்கை அழிந்து போயிருச்சு, என்னை கட்டி எழுப்ப யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு நண்பர்கள் இல்லை, என்னுடைய உறவுகள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஆனா யாரும் என்னைய பார்க்கல. எத்தனை கேள்விகளோடு, எத்தனை புலம்பல்களோடு நீங்கள் குடும்பத்திற்குள்ளே, வீட்டுக்குள்ள, உடைந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே. என் அருமையான தெய்வ ஜனமே, உயிர்த்தெழுந்து பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற தைரியம் என்ன தெரியுமா? தேற்றரவாளனை உங்களிடத்திற்கு நான் அனுப்புவதற்காக போயிருக்கிறேன். இது நடந்து முடிச்சிருச்சு. அப்படின்னா இன்னைக்கு தேற்றரவாளன், உங்களை தேற்றுகின்ற ஆண்டவர், தேற்றுகின்ற ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார் என்ற உண்மையை மறந்து போனீர்களே. உண்மையை மறந்துட்டீங்களே. அன்பானவர்களே, கிறிஸ்துவின் பரத்துக்கு ஏறுதல் கொடுக்கிற நம்பிக்கை செய்தி மட்டுமல்ல, அந்த நம்பிக்கை எனக்கு ஒரு பிரயோஜனத்தை கொடுக்கிறது. என்ன பிரயோஜனம்? நான் எப்பெல்லாம் உடைகிறேனோ, எப்பெல்லாம் நான் நடுங்கிறேனோ, எப்பெல்லாம் நான் என் வாழ்க்கையில போராட்டம் என்று நான் என் வாழ்க்கை இழந்து போச்சுன்னு நினைக்கிறேனோ, அப்பெல்லாம் என்னை தேற்றுகின்ற தேற்றரவாளன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை செய்தி கிறிஸ்துவின் பரமேறுதல் நமக்கு கொடுக்க பயனுக்கேற்ற செய்தி. அன்பான தெய்வ மக்களே, கிறிஸ்துவின் பரமேறுதல் என்பது தற்செயலாய் நிகழ்ந்துவிட்ட ஒரு செயல் அல்ல. கிறிஸ்துவின் பரமேறுதல் என்பது நம்முடைய நன்மைக்காக நடைபெற்ற ஒரு செயல், நமக்கு நம்பிக்கை கொடுக்கிற செயல். அது மட்டுமல்ல, நம்முடைய நன்மைக்காய் நடைபெற்ற செயல். என்ன நம்பிக்கை? என்னோடு கூட என் உடைந்து போன வாழ்க்கை சூழல்களிலே என்னை தேற்றுகின்ற தேற்றரவாளன் எனக்கு அனுப்பப்படுகிறார், எனக்கு அனுப்பப்பட்டு விட்டார். இதை சொல்லும்போது அனுப்பப்படவில்லை, இதை சொல்லும்போது இயேசுவானவர் உலகத்தில் இருந்தாரு, ஆகையினால அவர் அதை செய்யல, அவர் தேற்றரவாளன் நமக்கு வரல. ஆனா இப்போது அந்த தேற்றரவாளன் நமக்கு அருளப்பட்டு விட்டார். அவர் அருளுகின்ற தேர்தல் உங்க நம்பிக்கையை புத்துணர்வு அடைய செய்யும். இன்னொரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். இப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டவர் நமக்கு நம்பிக்கையை தருகிற செய்தியை கொடுக்கிறார், நம்பிக்கையை தருகிறார், நமக்கு பயன் தருகிறார். அது மட்டுமல்ல, நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இது இன்னும் தைரியங்க. நமக்காக பிதாவின் இடத்திலே வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரத்தின் 34வது வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர். இல்லையா? பெரிய வெள்ளிக்கிழமை ஈஸ்டர் செய்திகள். இப்ப அடுத்து கிறிஸ்து விண்ணுக்கு எழுந்த அந்த நிகழ்வு இங்கே சொல்லப்படுகிறது. என்ன தெரியுமா? அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறார்? பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து, பிதாவின் இடத்திலிருந்து உலகத்திற்கு வந்தேன், திரும்பவும் அதே பிதாவின் இடத்திற்கு போகிறேன் என்று சொன்னார் இல்லையா? அவர் இப்ப எங்க இருக்கிறாரா? அந்த பிதாவினுடைய, அந்த தேவனுடைய வலது பக்கத்திலே இருக்கிறார். எதுக்கு அவர் அங்க இருக்கிறாரு? ஏன் இந்த உலக வாழ்க்கை போதும்னு முடிச்சுட்டு போயிட்டாரா?
அல்லது இந்த உலகத்தில் நீங்க என்னை துன்பப்படுத்தினீங்க, இனி போதும், நான் துன்பமில்லாத என் பிதாவின் இடத்திற்கு போகிறேன் என்று சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? பல நேரங்களில் இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலக வாழ்க்கை முடிஞ்ச பிறகு நான் ஆண்டவரோடு கூட வாழ்வேன் என்ற ஒரு நம்பிக்கை செய்தி நமக்கு இருக்கிறது இல்லையா? அதுபோல ஒரு நல்ல நல்ல செய்தியை நமக்கு சொல்வதற்காக, அதுபோல இந்த உலகத்தை வெறுத்துட்டு அவர் போதும்டா, இந்த உலகத்தில் நான் உங்களோடு கூட இருந்தேன், நீங்க என்னை மதிக்கல, என்னை ஏற்றுக்கொள்ளலை, என்னை சிலுவையில் அறைந்து கொன்று போட்டீர்கள், ஆனா ஆண்டவர் என்னை உயிரோடு கூட எழுப்பினார், போதும் 40 நாட்கள் நான் உங்களுக்கு சொன்னேன், இனி நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறேன், போய் நான் திரும்பவும் பத்திரமா என் பிதாவினுடைய வலது பாசத்தில் போய் உட்கார்ந்துக்கிறேன்னு அப்படின்னு நினைச்சு போனாரா? இல்ல. அவர் எதுக்காக போனார் தெரியுமா? நம்மோடு கூட ஒரு தேற்றரவாளனை அனுப்பி நம்மை தேற்றி நம்மை ஆறுதல் படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நிலைப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையின் நிலையை நாம் அடைவதற்காக, அந்த வாழ்க்கைக்குள்ளே நாம் நுழைவதற்காக மட்டுமல்ல, அவர் செய்கின்ற அடுத்த நன்மையான செயல் என்ன தெரியுமா? அந்த வசனம் எப்படி முடிகிறது? ரோமர் 8:34, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. எங்க இருந்து வேண்டுதல் செய்கிறாரு? பிதாவின் வலது பக்கத்தில் நின்று நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அன்பானவர்களே, இது எவ்வளவு உற்சாகம் தருகிற செய்தி தெரியுமா? இந்த உலகத்திலே ஆண்டவருடைய ரத்தம் கழுவப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறின நம்ம உலகத்தின் போக்கிலே அடிக்கப்பட்டு திரும்ப திரும்ப விழுந்தோம். எத்தனையோ முறை திரும்ப திரும்ப விழுந்தோம். அப்படி விழுகிற நேரத்தில் எல்லாம் பிதாவின் கோபத்திற்கு நாம் ஆளாகாதபடிக்கு, பிதாவின் சங்காரத்திற்கு நாம் ஆளாகாதபடிக்கு, பிதாவின் வலது பாரிசத்திலே விண்ணுக்கு எழுந்து பரத்துக்கு ஏறி பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரே அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பிதாவை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க, இந்த ஒரு தடவை விட்டுருங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பிதா என்ன சொல்றாரு? நான் எத்தனையோ வாய்ப்புகள் கொடுத்து விட்டேன், இந்த மரத்துல கனியை காணும், இந்த மரத்தை வெட்டி போடுன்னு தோட்டக்காரன் சொல்றாரு. ஆனா தோட்டக்காரனாகி இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பிதாவுக்கு பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு, ஆண்டவரே கோபப்படாது, என் கையில கொடுங்க, நான் கொஞ்சம் பேசுறேன், நான் கொஞ்சம் நெறிப்படுத்துறேன், நான் தண்ணி ஊத்துறேன், நான் அதை சுற்றி கொத்தி எரு போட்டு அதற்கு நீர் பாய்ச்சி இன்னும் பலன் வருமானு நான் பார்க்கிறேன். ஏன்னா அந்த ஆத்மாவுக்காகவும் நான் ரத்தம் சிந்தினேனே, என்னுடைய ரத்தத்தின் மீட்பை பெற்று எனக்குள்ள வந்தவன் இன்னைக்கு தவறி போயிட்டான். ஆனா பிதாவே நீங்க கோபப்பட்டுறாதீங்க, நீங்க கொஞ்சம் அமைதலா இருங்க, எனக்கு என்கிட்ட கொடுங்க, நான் இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் பண்படுத்துகிறேன், இன்னும் கொஞ்சம் பதப்படுத்துறேன். இந்த வாய்ப்பு தாங்க இன்றைக்கு திருச்சபையின் வழியாக உங்களுக்கு வருகிற வாய்ப்பு. இன்னைக்கு திருச்சபைகளை உதாசீனம் செய்துவிட்டு சபைகளுக்கு வராம நிற்கதியா இருப்பீர்களானால் தோட்டத்திலே கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த பரிதாப நிலை உங்களுக்கு வரும். உங்களை தப்புவிப்பார் யாரும் இல்லை. தோட்டக்காரன் எஜமானிடத்துல இன்னும் ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க, நான் கொத்தி எரு போடுகிறேன். இதெல்லாம் என்ன அர்த்தம்? உங்களுக்கு திருச்சபையிலே கொடுக்கப்படுகிற இந்த ஆவிக்குரிய ஆகாரங்கள், உங்களை கொத்தி பண்படுத்தி உங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய போஷாக்கை கொடுக்கிற திருச்சபைகள். எத்தனை போஷாக்குகளை பெற்றிருக்கிறீர்கள்? பெற்றுட்டு வெளியில போன உடனே திரும்பவும் பிரயோஜனமற்ற நிலமாய் நீங்கள் மாறுவீர்களானால், கனி கொடுக்கும் வாழ்க்கை இல்லாது போகுமானால், உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய அந்த நிலை என்னன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் ரொம்ப தைரியமா சொல்றோம், இயேசுவானவர் எனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மைங்க, பிதாவினுடைய கோபம் உங்க மேல வராதபடிக்கு பிதாவை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார். அவர் பயங்கரமானவர், பிதாவானவர் பயங்கரமானது. அவர் பட்சபாதம் இல்லாதவர், எல்லாருக்கும் ஒரே நீதி. அவருடைய நீதி நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்புல நம்ம போய் நிக்கணும். நியாய தீர்ப்புல போய் நிக்க வேண்டிய காலத்தின் போது கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். உங்க நிலைமை நித்திய அக்கினி ஆகிய நரகத்துல போடப்பட்ட கூடாது. அதுக்காகத்தான் உங்களுக்கு தவணை வாங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாரே. பரத்துக்கு ஏறின இந்த திருநாள் நமக்கு கொடுக்கிற அடுத்த ஒரு முக்கியமான உற்சாகம் என்ன தெரியுமா? என் வாழ்வு அழிந்து போகாமல் எனக்காக பிதாவின் இடத்திலே போராடி தடுத்து வைத்திருக்கிறார். என்ன சொல்லி தடுத்து வச்சிருக்கிறாரு? இன்னும் கொஞ்சம்,
இன்னும் 1 வருஷம் நான் அதை சுற்றி கொத்தி எரு போட்டு அதற்கு நீர் பாய்ச்சுகிறேன், அதில் கனி வந்துடும், என் பிள்ளை திரும்பிடும். அவனுக்காக நான் ரத்தம் சிந்தினேனே, அவளுக்காக நான் ரத்தம் சிந்தினேனே, திரும்பி என்னிடத்திலே வந்து விடுவார்கள். ஆண்டவரே கொஞ்ச நாள் பொறுங்க, கொஞ்ச நாள் பொறுங்கன்னு சொல்லி நம்முடைய வாழ்வுக்கு தவணை வாங்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்வை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் தவணை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். உயிர்த்தெழுந்து விண்ணுக்கு எழுந்த ஆண்டவர் இந்த உற்சாகத்தின் செய்தியை நமக்கு கொடுக்கிறார். உனக்கு நான் தவணை வாங்கி கொண்டிருக்கிறேன். இதைத்தான் இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் கிருபையின் காலம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிருபையின் காலம் என்பது என்ன? பிதாவின் வலது வாரிசத்திலே இருக்கிறவர் நமக்காகவும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் கிருபையின் காலம். அதனாலதான் பிதாவின் கோபத்துக்கு ஆளாகாம, அவருடைய நியாய தீர்ப்புக்கு ஆளாகாம நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிருபையின் காலம், கிருபையின் காலம் என்று எத்தனை காலம் நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்க முடியும் என்பது தெரியாது. திடீர்னு வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அல்லது திடீர்னு ஆண்டவருடைய வருகை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த கொரோனா பீரியட்ல எல்லாருக்கும் இருக்கிற பயம் என்ன? ஒண்ணு எங்கிட்டாவது கூட என்னைய தொத்திருமோ, அல்லது இது உலகத்தின் கடைசி, எல்லாரையும் அழிச்சிருமோ. இந்த பயம் சும்மா வெறும் பயமா இருந்துட்டு போயிடக்கூடாது. இந்த பயம் உங்களை ஆண்டவர் அண்டை திருப்புவதாய் இருக்கட்டும். இன்னும் எவ்வளவு நாள் நான் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும், இன்னும் எவ்வளவு நாள் நான் இந்த உலகத்துக்குள்ள இருந்தாலும், நான் என் ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நடப்பேன். ஏன்னா எனக்காக விண்ணுக்கு எழுந்த ஆண்டவர் பிதாவின் இடத்துல பரிந்து பேசி வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச நாள் இருக்கட்டும், தவணை காலம் என்று முடியும் என்று தெரியாது. அப்புறம் ஏசாமியை கைவிரிச்சுட்டாருன்னு வச்சுக்கிடுங்களேன், நியாயத்தீர்ப்பு நாள் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, அவர் கைவிரிச்சு தான் நிற்பாரு. பிதாவானவர் தான் அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாரு. அன்னைக்கு சாமியே எனக்காக ரத்தம் சிந்தினீங்களேன்னா அவர் திரும்பிக் கொள்வார். கிருபையின் காலம் முடிஞ்சிடும். இது கிருபையின் காலம், இது அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிற காலம். இது ஒரு நாள் எடுக்கப்பட்டு போகும். சில தவறான உபதேசங்களும் இருக்குது. கிருபைக்குள்ள வந்துட்டு அவங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க நேரடியா டிக்கெட் வாங்கி வச்சிருக்கிறீங்க, பரலோகத்துக்கு தான் போவீங்கன்னு. அது வேதத்தில் எங்கேயும் இல்லை. அப்படி எதையாவது போதனைகளை நம்பி உங்க விசுவாச வாழ்க்கையில நீங்க தவறி போய் விடாதீர்கள். இப்போ அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், அதுக்காக எழுந்து போயிருக்கிறாருங்க. எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் இல்லையா? நம்ம தான் அடிச்சோம், நம்ம தான் உதைச்சோம், நம்ம தான் அவரை முகத்துல துப்புனோம், அவர் தலையில கொட்டினோம், தலையில முன்முடி வச்சோம். ஆனாலும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இவ்வளவு செஞ்ச என்னுடைய பிள்ளை என் பக்கம் திரும்பி வந்துருச்சு, என்னை ஏற்றுக்கொண்டு விட்டதே. ஆகையினாலே அப்பா விட்டுருங்க, இதாவே ஆண்டவரே கொஞ்ச நாள், கொஞ்ச நாள், நிரந்தரமா விடுறதுக்கு இல்ல, கொஞ்ச நாள். அந்த கொஞ்ச நாளைக்குள்ள நீங்க உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். அவர் போட்டிருக்கிற அந்த எரு, அவர் போட்டிருக்கிற தண்ணி, அவர் போட்டிருக்கிற உங்களை சுத்தி கொத்தி நீங்க திரும்பவும் பலன் தர வேண்டும் என்று சொல்லி திருச்சபையிலே அவர் கொடுக்கிற போதனைகள் இருக்கிறதே. அன்பான தூய இம்மானுவேல் ஆலய அங்கத்தினர்களே, எவ்வளவு போதனைகளை கடந்த நாட்களிலே நீங்கள் வேத வசனங்களில் இருந்து கேட்டிருக்கிறீர்கள். அந்த வசனங்களின் அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே பலன் இருக்கிறதா என்பது கேட்க வேண்டிய கேள்வி. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வர்றோம், பிரசங்கம் கேட்கிறோம், போதகருக்கு மார்க் போறோம் என்ற நிலையில் அல்ல. போதகர்களுக்கு மார்க் போடாதீங்க, செய்தியாளர்களுக்கு மார்க் போடாதீங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. எங்களுக்கு மார்க் போடுற ஒரு ஆண்டவர். நீங்க மார்க் போட்டுட்டு ஐயா நீங்க நல்லா பேசுறாரு சொல்லாதீங்க. இன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தையிலே எனக்கென்று ஆவியானவர் கொடுத்த பாடத்தை நான் என் வாழ்க்கையிலே படித்துக் கொண்டேன் என்று சொல்லி உங்க வாழ்க்கையை அதுக்கு பக்குவப்படுத்துங்க. பக்குவப்படுத்துவீர்கள் என்றால் தேவன் விரும்புகின்ற பலன் உங்கள் வாழ்க்கையிலே தோன்ற ஆரம்பிக்கும். அப்போ அவருடைய கோபத்துக்கு நீங்க விலகி கொள்ளப்படுவீர்கள். என்னைக்கு அவருடைய வருகை இருந்தாலும், என்னைக்கு அவருடைய ராஜ்யத்திற்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டால் எந்த கவலையும் இல்லாம தைரியமா போய் நிக்கலாம். ஆண்டவரே நீங்க சொன்னதுபடி வாழ்ந்தேன், நீங்க எனக்கு கற்றுக் கொடுத்த வேதத்தின் வெளிச்சம், அது ரொம்ப கொஞ்சமா கூட இருக்கலாம், அந்த கொஞ்சத்துல நான் நடந்தேன். அவர் எதிர்பார்க்கிறது என்னது? கொஞ்சத்தில் உண்மை. எனக்கு தெரிஞ்சது இதுதான் சாமி, இதுல நான் நடந்தேன். உடைய வருகைக்கு பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பல செய்திகளை நான் கேட்டேன். அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவு வேத வசனங்களை நான் உள்வாங்கியிருந்த நிலையில நான் கொஞ்சம் நடந்தேன் சாமி. போதும், அந்த கொஞ்சத்தை பார்க்கிறவர் உங்களை அங்கீகரிப்பார், உங்களை ஏற்றுக்கொள்வார்.
இல்ல நான் கேட்டுட்டு நான் என் இஷ்டப்படிதான் வாழ்ந்தேன் அப்படின்னா, ஒரு தாளந்தை பெற்றவன் புதைத்து வைத்து தண்டனை பெற்றான் இல்லையா? அவனை கொண்டு போய் விவாதிக்கிறவர்களுடைய கரங்களிலே கொடுத்தார்கள் இல்லையா? அந்த பரிதாபமான நிலை வந்துவிடக் கூடும் அன்பானவர்களே. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் என்றால், அல்லது நம்ம இன்றைக்கு மகிழ் கொண்டாடி கொண்டிருக்கிற கிருபையின் காலம் இது என்ற அந்த உற்சாகத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஒரு எச்சரிப்பு அதுக்குள்ள இருக்குது. இதுவும் சீக்கிரம் கடந்துவிடும். எப்படி நம்முடைய பிரச்சனைகள் வேதனைகள் எல்லாம் கடந்து போகுமோ அதே போல இதுவும், இந்த தவணை காலமும், இந்த கிருபையின் காலமும், இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு வேண்டுதல் செய்கிற காலமும் சீக்கிரம் கடந்துவிடும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உற்சாகத்தின் செய்தியை சொல்லுகிறார். அந்த உற்சாகத்தின் செய்தியின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, கிறிஸ்துவின் பரமேறுதல் இன்றைக்கு நமக்கு கொடுத்த பாடங்களை நாம் படித்திருக்கிறோம். எங்க இருந்து வந்தாரோ அங்கேயே போனார். பிதாவினிடத்தில் இருந்து வந்தவர் பிதாவினிடத்திற்கே போனார். ஏன்? நமக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக, நமக்கு நன்மை கொடுப்பதற்காக, நமக்காக வேண்டுதல் செய்வதற்காக. எவ்வளவு அற்புதமான நிலைகளுக்காக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார் இல்லையா? நமக்கு நம்பிக்கை, நமக்கு நன்மை, நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். இந்த நம்பிக்கை தரும் வார்த்தைகளையும் அதே வேளையிலே இந்த வார்த்தைகளிலே இருக்கிற எச்சரிப்புகளையும் மனதிலே பதித்தவர்களாக, கிறிஸ்துவின் பரமேறுதல் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தும். நம்பிக்கை கொள்வோம், ரொம்ப நல்லது. நன்மை தேற்றரவாளனுடன் இருக்கிறார். அதே நேரத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிறவருடைய அந்த வேண்டுதலை வீணாக்கிறாங்க. அந்த வேண்டுதல் பிரயோஜனப்படும்படியாக, ஆண்டவரே நான் இந்த பிள்ளைக்காக, இந்த என்னுடைய மகனுக்காக, என்னுடைய சகோதரனுக்காக, இந்த சகோதரிக்காக நான் வேண்டுதல் செய்தேன், நீங்க எனக்கு தவணை கொடுத்தீங்க பார்த்தீங்களா, இந்த அருமையான என்னுடைய உடன்பிறப்பின் இந்த வாழ்க்கை மாறி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் தலை நிமிர்ந்த நிலையில வேண்டுதல் செய்தவர் அங்க சந்தோஷப்படணும். அந்த நிலையிலே இந்த காலங்களை பயன்படுத்தி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் நடத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 63ஆம் கீர்த்தனை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை 63. மகிழ்
கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிற எங்கள் ஆண்டவர், இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான உங்களுடைய சத்தியங்களை நீர் அருளி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் பரமேறுதல் நிகழ்வின் வழியாக நாங்கள் அடைகிற நம்பிக்கை எங்களுக்காக வேண்டுதல் செய்வதனாலே கிடைக்கிற எங்கள் விருத்தாசீர்வாதமாகிய கிருபை, இவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்ற உன்னத பாடத்தை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பாடங்களை படித்துக் கொண்ட நாங்கள் எங்களுக்காக பிதாவின் வலது பாரிசத்திலே அமர்ந்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற உடைய வேண்டுதலை வீணாக்காமல் கேட்கிற சத்தியங்களின்படி எங்கள் வாழ்வை நாங்கள் சரியான நிலையிலே, நீர் விரும்புகின்ற நிலையிலே வடிவமைத்துக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் ஆராதனையிலே எல்லா நிலைகளிலும் தடைகள் இல்லாமல் நீர் காப்பாற்றினீர். இந்த கடைசி நேரத்தில் மின்சாரம் தடைப்பட்ட போதிலும் ஆராதனை தடையில்லாமல் நாங்கள் உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி கர்த்தாவே. இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பையும் ஸ்லாக்கியத்தையும் உடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்கு நன்றி எறிதல் உள்ளவர்களாக, உடைய வேண்டுதலுக்கு பயனுள்ள நிலையிலே வாழ்கிறவர்களாக எங்கள் வாழ்வை சரிப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கஷ்டத்தின் உச்ச நிலையில பலர் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிவோம். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் தொட்டு சந்தித்து ஆசீர்வதித்து அவருடைய பிரச்சனைகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி நம்பிக்கை தரும் செய்தியை அவருடைய மனதிலே நீர் பதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் தேற்றரவாளனாக இருந்து தேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எச்சரிப்போடு வாழ்கிற கிருபையை அவர்களுக்கு தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சுவாமி, எங்களுடைய ஆலயத்திலே புதிதாய் பிறந்த சிறு குழந்தைகளிலிருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை தார், நல்ல சுகத்தை தார். ஆண்டவரே, வேலைக்கு சென்று வருகிறவர்களுக்கு எந்த விதமான கொள்ளை நோயின் பாதிப்பும் அவர்களை அணுகாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, என்னுடைய திருச்சபை மக்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆண்டவரே சீக்கிரமாய் ஒரு நல்ல வாய்ப்புகளை தார். அவர்களுக்கு ஏற்ற வேலைகளை அவர் உருவாக்கி கொள்ளக்கூடிய கிருபைகளை நீர் அவர்களுக்கு தாரு சுவாமி. வயது முதிர்ந்தவர்களுக்கு உள்ளத்தில் இருக்கிற எல்லா பயங்களையும் மாற்றி போட்டு எங்கள் ஆண்டவர்களை விட்டுவிட மாட்டார், என் குடும்பத்தை விட்டுவிட மாட்டார் என்று அவர்கள் தைரியமாய் உண்மை சார்ந்திருக்கிற கிருபைதான். இப்படியாக எங்களுடைய திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிலைகளிலும் ஆண்டவர் ஆசீர்வதி. திக்கற்றவர்களுக்கு தேற்றரவாளனாக நீர் இருந்து அவர்களை தைரியப்படுத்தும் சுவாமி. எங்கள் ஆலய மக்கள் மட்டுமல்ல, இந்த லைவ் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உடைய பிள்ளைகளும், அது மட்டுமல்ல இனிமேலும் இந்த ஆராதனையை பார்க்க போகிற உம்முடைய அடியவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இதுவரைக்கும் கேட்ட அனைத்து காரியங்களையும் கிருபையாக அவர்களுக்கு அருளி செய்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கரம் பிடித்து வழி நடத்தி உம்முடைய பிள்ளைகளாய் நிலைநிறுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். மங்கள கவிகளிலே 2ஆம் கவியை பாடுவோம். கர்த்தர் தந்த ஈவுக்காக. கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். விண்ணோர் மன்னோர் கூட்டமாக பாடுவார் சங்கீதம். மீட்கப்பட்ட யாவராலும் ஏக தேவர் தீருக்கே ஆரவாரமாயின்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாகவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் தரும் சமாதானத்தோடு இந்த உலகத்திலே வாழ்வை நடத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.